ஹாடாமீஸ் வெல்கம் டு ஓட்டி செவன் ஆஃப் லவ். நான் உங்கள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஓட்டி செவனோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஓட்டி செவனை வச்சு. ஸோ அதனால் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த ஒரு ஸ்டோரியே எனக்கு டக்குன்னு தோணிச்சு, சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாருமே இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாருமே சீரியஸாக எடுத்துக்காதுங்க, அடிக்டும் ஆகாதீங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே விட்டுருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓட்டி செவனோட ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா வேர் இஸ் மை சோல்மேட். இந்த ஒன் ஷாட் ட்ரைனர் மாதிரி பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம நம்ஜூனோட பிரதர் தான் மின்ஜே. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு மிஷின் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு மிஷின்னால் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ஒன் ஷாட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல், இதுக்கு மேலே நான் வந்து ஒன்லைனர் சொன்னேன்னா மொத்தத்தையும் சொல்லிடுவேன். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். இதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, இதுக்கு நீங்கள் ஒன்லைனே சொல்லாமலே இருந்திருக்கலாமேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம நம்ஜூனோட அண்ணா மின்ஜேவை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டில் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் உட்காந்துருந்து அவங்க வந்து ஒரு மிஷினை இருந்து ரிப்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். என்னோட 4 வருஷ கனவு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட அவங்க கையில் எடுத்து கெட்டுறாங்க. அதில் வந்து பார்க்க ஒரு பிரேஸ்லெட் மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு 3 பட்டன்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட் அண்ட் பர்பிள் கலரில். ஃபஸ்ட்டு நானே ட்ரை பண்ணுறேன். ஐயோ, ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது சோல்மேட் இருந்ததுன்னா சோயோட நிலமை என்ன? சோய் என்னோட ஒய்ஃப், எனக்கு சோல்மேட்டே இருந்தாலும் பரவாயில்ல, சோய் தான் என்னோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அவன் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பர்பிள் கலரை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். பர்பிள் கலர் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அவனோட சோல்மேட் எங்கே இருக்கோ அதே பிளேஸில் வந்து கொண்டு போய் விட்டுடும். ஸோ அதனால் அவன் பர்பிள் கலர் ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட் தான் நம்ம சோயோட பேக் சைடில் வந்து நம்ம மின்ஜே நிற்கிறான். நம்ம சோய் வந்து அங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்கா. சோய் வேறு யாரும் இல்லை, நம்ம மின்ஜேயோட ஒய்ஃப் தான் சோய். அப்போ வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பி ஏதோ ஒரு சவுண்டு, யாரோ பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஃபீல் ஆகணுன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா மின்ஜே. ஐயோ என்னங்க திடீர்னு பின்னாடி வந்து நிற்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் பேஸ்மெண்ட்டில் தானே இருந்தீங்க. சோய் நீ என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சோயை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னங்க என்னாச்சு, நீங்கள் ஓகே தானா? சோய் நீ தான் என்னோட சோல்மேட்டா? ரொம்ப பயந்துட்டேன்டி. என்ன ஆச்சு, என்ன இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்னோட ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆகிட்டேன். என்ன நான் சொன்னேன்ல, அந்த 4 வருஷ கனவு, அந்த கனவு நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப கட்டி பிடிச்சி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம நம்ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம நம்ஜூனோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். அவங்க எல்லாருமே நம்ம மின்ஜேயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. மின்ஜேயும் அவங்க கூட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறதுனால அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் டே அண்ணா மின்ஜே எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கத்திக்கிட்டே வரான். அப்போ பாய்ஸ் எல்லாருமே அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிம்மின் எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் போய் அவன் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு வேண்டி அங்கே வந்து நிற்கிறான். இங்கே டைனிங்லேருந்து பார்த்தாச்சுன்னா கிச்சன் நல்லா தெரியும், கிளியராக தெரியும். ஸோ அங்கேருந்து பார்த்தா நம்ம மின்ஜையும் சோயும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜிம்மின் வந்து தண்ணி எடுக்க போகிறாங்க. பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கத பார்த்துட்டு என்னடா இது குஜால் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏம்மா நம்ஜூன் என்னடா உங்கள் அண்ணன் இங்கே இருக்காண்டா, அதுவும் குஜால் பண்ணிட்டு இருக்காண்டா. சி என்னடா சொல்கிற, கட்டி பிடிச்சிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். அதே அங்கேருந்து ஒத்து பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அப்போ ஜிம்மின் உங்கள் அண்ணன் அங்கே குஜால் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நார்மலாக கட்டி தானே பிடிச்சிட்டு இருக்கா, அதுக்கிட்ட குஜால்னு சொல்கிறேன். சும்மா அது வாயில் வருது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மின்ஜே போதும் கிச்சனில் நடக்கிறது அப்படிங்கிறத மாதிரி நம்ம நம்ஜூன் இங்கேருந்து கத்துறான். அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம மின்ஜே வந்து அதை அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன சவுண்டு, நம்ம நம்ஜூன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நம்ஜூன் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிம்மின் என்ன மின்ஜே ஒரே ரொமான்ஸ் போல்
ஃபுல் டைம் ரொமான்ஸ் தான் போலே, அப்போ எப்படி உனக்கு ரிசர்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். ஏய் ஜிமின் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறான். அண்ணனை சொன்னால் உனக்கு கோவம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹே அதெல்லாம் இல்லை, ஹே நம்ஜூன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சொன்னாதான்டா தெரியும். நான் அந்த ரிசர்ச்சில் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுடா. என்ன நீ சொன்னியே ஏதோ சோல்மேட்டு உன்னோட ஒரிஜினல் சோல்மேட்டு கிடைக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தியா, அதுவா? ஆமாண்டா, நிஜமாவே உன்னோட சோல்மேட் யாரோ அது நீ போய் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துடலாம். ஹே என்னடா இது, நீ அன்னைக்கு சொல்லும் போதே எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிற மாதிரி நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எப்படி இது சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறேன். நிஜமாவே எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. நம்ப முடியலையே. நான் வேணா ட்ரையல் பண்ணி காட்டவா? சரி ஓகே. சோய் இங்கே வா. சொல்லுங்க. இந்தா அவங்க கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கடைசி சோயோட கையில் கெட்டுறாங்க. இங்கே பாரு சோய், நீ இந்த பர்பிள் கலரை பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ண, நான் வந்து நம்ஜூனோட பேக் சைடில் நிற்கிறேன் சரியா? நீ என்னோட சோல்மேட்டாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ எனக்கு பின்னாடி வந்து நிற்ப. ஏன் முன்னாடி வந்து நின்னா ஆவாதா? கொஞ்சம் வாயை முடுங்கடா. அதாவது எங்கேயாச்சும் நிற்ப, என்னோட சரௌண்டிங்கில் எங்கேயாச்சும் நீ நிற்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அதை பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறான். மிஞ்சே வந்து நம்ஜூனுக்கு பேக் சைடில் பேக் சைடில் போய் நிற்கிறான். பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சோயும் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறா. அந்த ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம சோயை காணும். பாய்ஸ் எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. எங்கடா போனாங்க சாய் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம மிஞ்சியோட பேக் சைடில் நம்ம சோய் நிற்கிறா. இதை பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாம் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. மிஞ்சி ஓடி போய் சோயை கண்டுபிடிக்கிறா. நீ என்னோட சோல்மேட், நானோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களோட பாச மலைகளை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ஜூன் ஜிமின் எல்லாரும் அப்படியே ஷாக் ரியாக்ஷனோட அப்படியே அங்கே தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பிரேஸ்லெட் வச்சு எல்லாரும் அவங்கவுங்க சோல்மேட்டை கண்டுபிடிச்சிடலாமாடா? அப்படிதான் போலியாடா. அப்போ ஜேகே அப்போ ஃபஸ்ட்டு கொடுங்கடா, நான் போய் ஃபஸ்ட்டு என்னோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லும்போது மண்டல ஒரு அடி. உன்னோட சீனியர், உன்னோட மூத்த அண்ணன் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போவேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னு, ஆமாம் உங்களோட நான் தாண்டா மூத்தவன், நான் தாண்டா ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மிஞ்சே கிட்ட போய் மிஞ்சே அப்போ என்னோட சோல்மேட் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கையில் வந்து அதை கெட்டிட்டு இங்கே பாரு, இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணனா நீ உன்னோட சோல்மேட் கிட்ட போயிடுவ. அதில் வந்து க்ரீன் கலர் பட்டன் அமுக்கணும்னா நீ அங்கேருந்து ரிட்டன் வர்றதுக்கான பட்டன் தான் க்ரீன் பட்டன். அப்போ இந்த ரெட் கலர் பட்டன் வந்து சம்டைம்ஸ் நீ அங்கே ஏதாவது நீ வந்து மாட்டிக்கிட்ட, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டன் அமுக்குனேன்னா அது வந்து ரெட் கலர் பட்டன் நீ வந்து அமுக்குன அப்படின்னா அது வந்து உன்னை இன்விசிபிளாக மாற்றிடும் சரியா? ஸோ அதனால நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பட்டன் நீ அமுக்கிட்டு இதனால எதுவும் பிரச்சனைலாம் ஆகிடாது. நீங்கள் 2 பேரும் கிட்டே இருந்தீங்க ஓகே பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்னை எங்கேயாச்சும் தூரமான இடத்துல கொண்டு போய் விட்டு நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன்னா ஒன்றும் பயப்படாத. இதில் எல்லாத்துலேயும் சென்சார் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீ எங்கே இருக்குங்கிறத நான் அங்கேயே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ சொல்கிறேங்கிற நம்பிக்கையில் நான் போகிறேன். நீ அவ்வளோ நம்பி நீ போக வேண்டாம். உனக்கு சோல்மேட் வேணும்னா நீ போ. எனக்கு சோல்மேட் வேணும், என்னோடய சோல்மேட் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ முட்டு போ. என்ன வர ரொம்ப மரியாதை தேயுது. சரிடா, அப்போ நான் என்னோடய சோல்மேட்டை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து என்ன பண்ணுறான், அந்த பர்பிள் கலரை ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ண ஃபியூ செகண்டில் அவனும் மறைஞ்சிட்டான். நம்ம ஜிம்மின்லாம் ஹயாங் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ நம்ம ஜின் சைடில் பார்த்தாச்சு அப்படின்னா ஜின் வந்து கரெக்டாக ஒரு கேஃபிடேரியாவில் தான் உட்காண்டிருக்கான். என்ன ஒரு கேஃபிடேரியா மாதிரி இருக்குது, என்ன யாரையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா சுற்றி பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை. ஐயோ நான் வேற பொசுக்குன்னு வந்துட்டேன். நான் வேற பிடிஎஸ் மெம்பரு, மாஸ்க் ஏதாவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நான் ஹைட் பண்ணியாவது உட்காந்துருவேன். இப்போ திடீர்னு வந்து நான் மாஸ்க்கு எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மாதிரி இருக்குது, அந்த டேபிளில் கொஞ்சம் கீழே போய் உட்காந்துட்டான். ஒரு சைடு ஓரமாக உட்காந்து முகத்தை ஹைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஒரு பொண்ணு உள்ள வரா. ஆளிலே டென்ஷன். என்ன கஸ்டமர் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே ஆர்டர் எடுப்போம்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் ப்ளீஸ். ஐயோ, ஆர்டர் வேறு கேட்குறாங்களே, கையில் வேறு 10 பைசா இல்லை. ஏதாவது ஆர்டர் பண்ணலைன்னு வர அசிங்கமாயிடுமே. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் இந்த ப்ரேஸ்லெட் இருக்கு, ஆர்டர் பண்ணி காஃபியை குடிச்சிட்டு அப்படியே போயிடுவோம், வந்த வேணா ரிட்டர்னாக காசை வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி நம்ம வேறு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாயிடும். ஓகே, 1 கேப்பச்சினோ ப்ளீஸ். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் ஆர்டர் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு, சரி நிஜமாவே இந்த ஒரு இது வந்து இந்த ஒரு ப்ரேஸ்லெட் என்னோட சோல்மேட்டை கண்டுபிடிக்குமா? இப்போ யார் அந்த சோல்மேட்டாக இருக்கும்? ஒருவேளை இப்போ ஒரு பொண்ணு வந்தாலே அவளாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு புசுக்கிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தாச்சுன்னா அந்த பொண்ணு சின்சியராக இருந்து காஃபி மேக் பண்ணிகிட்ருக்கா. என்ன நம்ம மாஸ்க் கூட போடல, இந்த பொண்ணு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸை தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணை காஃபி எல்லாம் மேக் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வந்து கீழே கொண்டு வச்சுட்டு, வேறு ஏதாச்சும் வேணுமா சார்? ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி குடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு, சரி ஓகே சார், ஹாவ் அ நைஸ் டே அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பொண்ணை பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கா. ஆனால் இவனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம பிடிஎஸ் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், ஒருவேளை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ, நமக்கு டவுட்டாக இருக்கே அப்படி சொல்லிட்டு அவன் அந்த காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டான். ஐயோ, காஃபி வேறு குடிச்சு முடிச்சிட்டேன், காசு வேறு கேட்பாளே, நான் வேறு அவசரத்தில் வேலெட்டை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இந்த பொண்ணு வெயிட் பண்ணுறான். சரி ஓகேம்மா, அவங்க வருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா வரல. நம்ம தலை என்ன பண்ணிட்டான், ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நம்ம க்ரீன் கலர் பட்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு அவன் சியோல்கே போயிட்டான். இங்கே அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா என்னடா இவங்களுக்கு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. சரி ரொம்ப டைம் ஆனதுமே அவன் என்ன போய் உள்ளே போய் திறந்து பார்க்குறா. பார்த்தா யாரையுமே காணும். ஐயோ, இங்கே யாரையுமே காணும், எஸ்கேப் ஆகிட்டானா என்ன? இப்படி எஸ்கேப் ஆக கூட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறான், எங்கே போனான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறா. என்ட்ரன்ஸில் பார்க்குறா, அந்த பையன் வந்து வந்த மாதிரியும் தெரியலை, போன மாதிரியும் தெரியல. அப்போ எப்படி எங்கே போனான், எப்படி வந்தான்? அப்போ வந்து உள்ளே இருக்கிற சிசிடிவியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா திடீர்னு அந்த பையன் வந்தது மட்டும் தெரியுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணே சரி ஷாக்கு. ஐயோ, ஒரு பேயா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் இன்னொரு இதை பார்க்குற, பாத்ரூம் சைடு பார்க்குற, போனது மட்டும் தெரியுது, வந்தது தெரியவே இல்லை. ஐயோ இது பேய் தான் சொல்லிட்டு அவள் பயந்து அலறா. இப்போது ஜின் சைடு பார்த்தாச்சுன்னா ஜின்னு ஸ்ட்ரைட்டாக சியோல்கே வந்துட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியாக வந்துட்டேனா. ஐயோ, அப்போ மிஞ்சே, என்னடா ஆச்சு? கொஞ்சம் கிட்ட இருந்தால் மாட்டிருப்பேன்டா. என்னடா என்ன சம்பவம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டியா என்ன? அதெல்லாம் இல்லைடா, ஒரு கேஃபேட்டேரியா போனேன், வாலெட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன்டா. என்ன வாலெட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டியா? ஆமாண்டா, அங்கே ஒரு கேஃபேட்டேரியா போனேன். சரி ஓகே அதெல்லாம் விடு, நீ உன்னோட சோல்மேட்டை பார்த்தியா? சோல்மேட்டாலாம் தெரியாது, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு கேஃபேட்டேரியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நான் பிடிஎஸ் மெம்பர்னு கூட தெரியல, வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின்னு தெரியல. அதான்டா எனக்கு ஷாக்காக இருக்குது. ஒருவேளை அந்த பிள்ளை பிடிஎஸ் வந்து பார்த்துருக்காதான் இருக்கும் அப்படிங்கிற நான் என்னமோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, எல்லோரும் போகும்போது மாஸ்க் கன்ஃபார்மாக போட்டு போங்க. ஒரு வேளை நான்லாம் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், எவனாச்சும் பார்த்துருவானோ, பார்த்து ஏதாவது பண்ணி விட்ருவானோலாம் சொல்லிட்டு நானே பயந்துட்டேன். சரி நாங்கள் அடுத்த டைம் போகும்போது நாங்கள் பார்த்துக்குறோம். சரி நீ அந்த பொண்ணை பார்த்தல, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனியா? பேசினேன். என்ன பேசினேன்? அந்த பொண்ணு ஆர்டர் கேட்டுச்சு, நான் கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணேன். கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணியா? வேறு எதுவும் கேட்கலையா? வேறு எப்படி ரெஸ்ட் ரூம் எப்படி போகணுன்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வந்து மக்னேலாம், ஹயாங் என்னடா கொஞ்சம் கூட ஃப்ளர்ட் பண்ண தெரியலையாடா? என்னடா நான் என்ன முன்ன பின்ன ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன? அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட பேரு கூடவா கேட்கல? ஒருவேளை அவள் தான் உன்னோட சோல்மேட்டாக இருந்தா? அப்போ மிஞ்சே சொன்னேன், அவள் தாண்டா உன்னோட சோல்மேட்டை தான் நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க. என்ன அப்போது அவள் தான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபா? கன்ஃபார்ம் அவள் தான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப். ஐயோ, தெரிஞ்சிருந்தா மூஞ்சி நல்லா பார்த்துட்டு வந்திருப்பேனே. அப்போ ஃபேஸ் நல்லா பார்க்கலையா? ஃபேஸ் பார்த்தா க்யூட்டாக அழகாக தான் இருந்தா. பட் ஆனால் கொஞ்சம் கூட நான் கிளியராக பார்க்கல.
ஐயோ இவன் அமிச்சது வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எல்லாம் தலையாக அடிச்சுக்கிறான். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் சொன்னேன், கேட்டியா? சரிடா விடு. ஒரு ஃபோன் நம்பர் வாங்கினியா? அதுவும் கிடையாது. பேரும் கூட வாங்கல. என்ன ஹயாங் நீ? சரி விடுங்கடா. சரி ஓகே, அப்போ நான் போகிறேன். ஏ இரு, அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு ஜின் போயிட்டான்ல, நெக்ஸ்ட்டு நான் தான் போவேன் அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறான். நம்ஜூன் என்ன? அதெல்லாம் முடியாது, ஆர்டர் வைஸில் தான் போகணும். உனக்கு உன்னோட சோல்மேட் பார்க்கணும் அதானே? எனக்கும் ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கும்லடா, எனக்கும் லவ் பண்ணலாம் ஆசை இருக்கும்ல. உனக்கும் உன்னோட சோல்மேட்டை பார்க்கணும் அதானே? சரி ஓகே, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் அதை வாங்கி கேட்டுட்டு அவனும் இங்கேருந்து போகிறான். ஸ்ட்ரைட்டாக நம்ஜூன் எங்கே போய் ரீச் ஆகிறான் அப்படின்னா யுனைடெட் கிங்டமில் தான். அங்கே ஒரு காலேஜில் ஒரு லைப்ரரியில் தான் மீட் பண்ணுறான். கரெக்டாக லைப்ரரியில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்து நல்லா சின்சியராக படிச்சுட்ருக்கா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி தான் நம்ம நம்ஜூன் நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து சின்சியராக படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பின்னாடி யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. நம்ஜூன் வந்து மாஸ்க்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் போட்டு வந்துருக்கான். அப்போ திடீர்னு யாரோ பின்னாடி வந்து நிற்கிறது ஃபீல் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா யாரோ பின்னாடி வந்து நிற்கிறா, மாஸ்க் எல்லாம் போட்டதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ஜூன் ஷூ 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 அப்படின்னு சொல்லிட்டு வாய் அப்படி பொறுக்கிறோம். ஷூ நான் தான் யார நீன்னு சொல்லிட்டு கொத்துறா. அப்போ வந்து நம்ஜூன் வந்து மாஸ்க் எடுத்துட்டு நான் தான் நம்ஜூன். அந்த பொண்ணு பிடிஎஸ் ஆர்மின்னு நினைக்கிறேன். நம்ஜூனை பார்த்துட்டு அப்படியே சரி ஷாக்கில் அப்படியே யாரி உட்காந்துட்டா. நம்ஜூன் நீங்க எப்படி இங்க? சரி நீ பிடிஎஸ் ஆர்மியா? ஆமாம் நான் பிடிஎஸ் ஆர்மி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே க்ரௌடாக இருக்குது. அப்போ வந்து சைடில் வந்து ஒரு கார்னர் மாதிரி இருக்குது. அப்போ அந்த பொண்ணை இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கார்னர் கிட்ட கூப்பிட்டு போகிறான். ஷூ காமாரு நம்ஜூன் நீங்க எப்படி இங்க? நான் பாக்குறது கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே அவள் கேள்வி பார்க்குறான். வலிக்குது. அப்போ நிஜமாவே நீங்க தானா? அப்போ பிடிஎஸ் வந்து வந்திருக்காங்களா லைப்ரரிக்கு? இந்த புது ரன் பிடிஎஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா என்ன? ஐயோ நீ கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுமா? ஆக்சுவலி இது வந்து நான் திடீர்னு வந்தது. இது உங்ககிட்ட இப்போ சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி உன்னோட நேம் என்ன? உன்னோட நேம் என்ன? என்னோட நேம் ரியா. சரி ஓகே. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் காலேஜ் 3rd year ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகேம்மா. உன்னோட ஃபோன் நம்பர் மட்டும் தெரியா? என் ஃபோன் நம்பரா? என் ஃபோன் நம்பர் நீங்கள் கேட்குறீங்களா? நிஜமா நான் தான் கேட்குறேன். மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டீங்களே? ஐயோ இல்லைம்மா, நான் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன். நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். சரி ஓகே. அப்புறம் இது என்ன பிளேஸ்? இது யுனைடெட் கிங்டம். சரி ஓகே, நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சரி ஷாக்கு. இப்போ வந்து நம்ஜூன் என்ன பண்ணுறான்னா, சரி அவன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு அங்கே நின்று நான் போன ஒரு 5 minutes அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே நிற்கிது. நம்ஜூன் இங்கேருந்து போயிட்டான். இந்த பொண்ணும் வெளியில் வந்து பார்த்தா நம்ஜூனை காணும். இப்போ நான் பார்த்தது கனவா நினைவா? ஐயோ ரியா உனக்கு என்ன ஆச்சடி? பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ஜூன் சைடு பார்த்தாச்சுன்னா நம்ஜூன் நம்ம சியோலுக்கு வந்துட்டான். நம்ஜூன் வந்தோடனே மேக்னே நடத்தான். என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்களா? நம்ஜூன் சொல்கிறான், நான் என்னோட சோல்மேட்டை பார்த்துட்டேன்டா. வாவ் ஹயாங் சூப்பர். நீ பொண்ணோட பேரை கேட்டியா? கேட்டேன். பொண்ணோட பேர் வந்து ரியா. வாவ் ஹயாங் நீ தான் ஹயாங் வேற லெவலு, லீடர் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ ஜின்னு டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே உட்காண்ட்ருக்கான். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சரி இந்தா இது அந்த பொண்ணோட நம்பர். நீ வேற லெவல் நம்பரே வாங்கிட்டியா? ஆமாம் ஜேகே சொன்னான்ல ஒரு வேளை நம்பர் வாங்கிட்டா கொஞ்சம் யூஸ் ஆகும்ல, அதனால நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் ஹே. அவன் எந்த இடத்துக்கு போனா? யூகேக்கு. ஓ உன்னோட சோல்மேட் யூகேல இருக்காளா? சரி ஓகே. அப்போ வந்து நம்ஜூன்ஸ் சுகா நெக்ஸ்ட் நீ தான்டா. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. ஒரு சும்மா ட்ரை பண்ணி பாருடா, ஒருவேளை உனக்கு ஒரிஜினலாகவே சோல்மேட் இருந்துச்சுன்னா. ஒரு வேளை இல்லைண்ணா இருக்கும்டா. அப்போ மிஞ்சே சொல்கிறேன், உனக்கு கண்டிப்பாக சோல்மேட் இருக்கும்டா. அப்படி உனக்கு சோல்மேட் இல்லை அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நீ எங்கேயும் போகாமல் அப்படியே ஸ்டிஃபாகி அப்படியே நிற்படா. ஓ சரி ஓகே.
இப்போ வந்து சுகா வந்து ட்ரை பண்ணுறான். அவன் வந்து கரெக்டாக ஒரு ஆஃபீஸில் நிற்கிறான். என்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்கு, என்ன முன்னாடி ஏதோ டோர் இருக்கு போல, யார் இருக்கான்னு தெரியலையே. அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நம்ம சுகா வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, இங்கேருந்தே அப்படி பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம சுகா வந்து டோரை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ வந்து இந்த சவுண்டை கேட்டு உள்ளே இருக்க அந்த பொண்ணை வந்து எஸ் கமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. சரி ஏதோ கூப்பிடுறாங்க போல், நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு சுகர் கேஷுவலாக போகிறான். அங்கே வந்து அந்த பொண்ணு நிமிந்து கூட பார்க்கல, சின்சியராக இருந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து வாங்க லியோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எது லியானா, யார் அது, என்ன சவுண்டு டிஃப்ரெண்டாக இருக்குது, யார் லியானாவா அப்படி சொல்லிட்டு இவனும் நிமிந்து பார்த்தா சுகா. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, பிடிஎஸ் சுகாவா, ஐயோ கண்ணு சரியே தெரியலையோ அப்படி சொல்லிட்டு கண்ணா நல்லா பேசிட்டு பார்க்குறா. சுகா குறுக்குன்னு பார்க்குறேன், என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, ஓ எக்ஸைட்மெண்ட்டோ. அப்போ இந்த பொண்ணு, நீங்கள் பிடிஎஸ் சுகா தானே? ஆமாம் நான் பிடிஎஸ் சுகா தான். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? வெயிட் calm down. Okay babe, what's your name? What's your name? Mina. What? Mina. Oh, Mina. Yeah. Can I get your number please? நீங்கள் என்னோட நம்பர் கேட்குறீங்களா? Yeah, of course. இது என்னோட விசிட்டிங் கார்டு, இது வரனாலும் இதில் கூப்பிட்டுங்க. சரி ஓகே பேபி, ஓகே நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பி போகிறான். அப்போ வந்து மினாக்கு எதுவுமே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ சுகா, நீங்களா வந்தீங்க, நேம் என்னன்னு கேட்டீங்க, நம்பர் கேட்டீங்க, நான் விசிட்டிங் கார்டு கொடுத்தேன், உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, வேறு என்ன பண்ணணும்? இல்லை எதுக்காக வந்தீங்க? அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது, உனக்கு ஃப்யூச்சரில் புரியும். அது இப்போ எனக்கு சொல்கிறதுக்கும் டைமும் கிடையாது. ஸோ அதனால் நான் இப்போ போகிறேன். பாய் பேப், ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சுகா போயிருப்பான். சுகா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பட்டன் அனுப்பிட்டு அவன் சியோல்கே போயிருப்பான். இப்போ வந்து மினா, என்ன நடக்குது இங்கே, ஒரு நிமிஷம், சுகா என்ன பேபுன்னு சொன்னானா? ஐயோ நிஜமாக தான் நடக்குதா, இல்லை எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சா? மினா நீ நல்லா தான் இருக்கிறியா? நான் தானே விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். அவள் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இப்போ சுகாவும் சியோல் வந்துட்டான். சுகா வந்துட்டு, என்ன மச்சா நான் விசிட்டிங் கார்டே வந்துட்டேன். என்னடா உன்னோட சோல்மேட்டை பார்த்தியா? பார்த்தேன்டா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஓகே தான். ஐ திங்க் அந்த பொண்ணு ஏதோ சிஇஓன்னு நினைக்கிறேன்டா, ஏதோ ஆஃபீஸில் உட்காந்துருந்தா. ஓ அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி விட்டாங்க. நெக்ஸ்ட் ஜியோப் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அந்த பிரேஸ்லெட் அவன் கையில் கட்டி விட்றான். சரி நான் போயிட்டு வரேன்டா, டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். இப்போது ஜியோப்பை தான் காட்டுறாங்க. இப்போ ஜியோப் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கான். அது பார்க்கவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஹைவு, என்னோட சோல்மேட் அப்போ ஹைவில் தான் இருக்காளா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் பார்க்குறான். அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பொண்ணு சோகமாக உட்காந்துருக்கா. யார் இது? சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம். ஹாய் சார், ஜியோப் சார், குட் மார்னிங் சார். பரவாயில்ல உட்காரு. ஏன் என்னாச்சு, இவ்வளோ சோகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? உன் நேம் என்ன? என்னோட நேம் மேக்ஸ். ஓ மேக்ஸ், நைஸ் நேம். தேங்க்யூ சார். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை சார், சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாச்சும் டிப்ரெஷனில் இருக்கியா? சொல்லு, ஏதாச்சும் டிப்ரெஷனில் இருக்கியா? இல்லை சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ரொம்ப ப்ரெஷராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கிறான். ஓ அப்போ ப்ரெஷராக தான் இருக்கு. சரி ஓகே. உனக்கு டான்ஸ்னால் பிடிக்குமா? டான்ஸ்னால் பிடிக்கும். அப்போ என் கூட டான்ஸ் ஆடுறியா? சார்
ம் என் கூட டான்ஸ் ஆடுறியா? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? என் கூட டான்ஸ் ஆடுறியா? ஓகே சார். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஜியோப் வந்து அவங்க கூட ஆடும்போது அவளுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது. ஜியோப் வந்து அவள் கையை பிடிச்சி எல்லாம் டான்ஸ் ஆடுறான். அவள் வந்து அந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்போ ஜியோப் இப்போ நீ ஓகேவா? ஓகே சார், ஓகே தான். உங்கள் கூட நான் டான்ஸ் ஆடுறது நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன். அப்போ மனசில் ஜெயோ ஃப்யூச்சரில் என் கூட லைஃபே ஷேர் பண்ண போகிறேன், இது கூட என்னால் பண்ண முடியாதா? சரி ஓகே, நீ ஃபீலே பண்ணாத, ஓகேவா? எது வரனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணு. சார் அதெல்லாம் தப்பு இல்லை சார். இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகே சார். உன்னோட ஃபோன் நம்பர் இருக்கா? உன்னோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குது சார். சரியா? அப்படி சொல்லிட்டு ஜியோவுக்கு வந்து அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்குறான். ஓகே மேக்ஸ், நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணலாம் சார். இல்லை, நம்ம எப்படியும் 4 நாள் கழிச்செல்லாம் மீட் பண்ணுவோம்ல, அதான் சொன்னேன். ஓகே சார். ஓகே பாய். சரி ஓகே பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பும் அங்கேருந்து வரான். ஜியோவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ வந்து ஜியோப்பும் அவனோட பிளேஸ்க்கு வந்துட்டான். இப்போ வந்து ஹேங்ஸ் எல்லாமே ஜியோ என்ன உன்னோட சோல்மேட்டை பார்த்துறியா? நான் பார்த்துட்டேன்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பார்த்த பொண்ணு நம்ம ஹைபில் தான் இருக்கா. என்னது ஹைபிலையா? ஆமாம், உனக்காச்சும் ஹைபில், எனக்கு யுனைடெட் கிங்டமில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ஜுன்னு சொல்கிறான். அப்போ சுகா சொல்கிறான், எனக்கு பார்த்த பொண்ணு எங்கே இருக்கான்லாம் தெரியலையே. அதுவாச்சும் பரவாயில்லடா, நான் அந்த பொண்ணோட பேரு கூட வாங்கலை, பேரு அட்ரஸ் எதுவுமே நான் வாங்கலடா, நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜின்னு புலம்புறான். அது உனக்கு பேச தெரில, அதனால தான். பரவாயில்ல, பட் இருந்தாலும் அந்த பொண்ணு க்யூட்டாக தான் இருந்தான். அப்போ மிஞ்சே கிட்ட ஜின்னு சொல்கிறான், மிஞ்சே அகைன் ஒர்க்கு கூட போகலாமாடா? சரி சரி, இவங்கெல்லாம் போகட்டும், நான் உனக்கு அப்புறமாட்டு நான் வேறு ஒரு இது சொல்லி நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஓகே கொஞ்சம் காம் ஆயிட்டான். இப்போ நம்ம மேக்னே அலைன்ஸ்லாம் அடிச்சுக்கிறாங்க. நான் தானே ஃபஸ்ட்டு ஷூ கொஞ்சம் பயமுடுங்க. ஜிமின் நீ போடா, நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து கையில் கட்டுறான். ஹேய், என்னோட வருங்கால பொண்டாட்டியை கூப்பிட்டு வரேன்டா. என்னது கூட்டிகிட்டு வரையா? அதெல்லாம் இல்லை, போய் பார்த்துட்டு என்ன எங்கே இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கட்டு நீ தான் அப்புறமா போய் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வந்து ஜிமின், நான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நாங்களும் பார்க்க தான் போகிறோம், வாயை மூடிட்டு போயிட்டு வா. சரி சரி, நான் உங்களோட வருங்கால அண்ணியை கூட்டிகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறோம். சரி முட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஜிமினும் போகிறான். ஜிமின் வந்து கரெக்டாக எங்கே வரான்னா அவன் இந்தியாவுக்கு வரான். இந்தியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அந்த பிளேஸே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம கொரிய மாதிரி இல்லையே. சரி ஓகே, ஆமாம் நம்ம எதிர்த்தாப்பில் தானே இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். இங்கே யாரையும் காணணும். ஐயோ, ஒருவேளை எனக்கு சோல்மேட்டே இல்லையா? இல்லையே. அப்போ மிஞ்சி அப்படி சொல்லலையே, ஒருவேளை என்னோட சோல்மேட்டே இல்லை அப்படின்னா அங்கேயே தானே நான் ஸ்டக் ஆகிட்டுருக்கணும். அப்போ நான் இங்கே எந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிருக்கேன்னு தெரியலையே. ஐயோ மிஞ்சே, ஏதோ குளறுபடி ஆயிடுச்சுடா, இந்த ஜே போய் ஏதோ பண்ணி வச்சுட்டான் போல. செத்தேன் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, எப்படி திரும்பி போவேன்னே தெரியலையே. சரி ஓகே, இப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் கட்டனில் போய் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வர, அம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு தாங்கம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. இருவா நான் போட்டு தரேன். சரிம்மா. அவள் வந்து ரூமில் வரா. ரூமில் வந்து இதெல்லாம் எனக்கு யாராச்சும் மசாஜ் பண்ணி தந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அவளோட பேக் எல்லாம் அங்கே எங்கேன்னு போட்டுட்டு அப்படியே பெட்டில் அப்படியே கவுந்தடிச்சு படுத்துட்டா. காலையிலேயே போனது, முதுகுலாம் செம்மையாக வலிது. இதில் இந்த மேனேஜர் வேற கயாமியான்னு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலன்னு வேற கத்திட்டு கிடக்குறான். அப்படியே திரும்பி பார்த்தா பிடிஎஸோட ஃபோட்டோஸ் இருக்குது, முக்கியமாக நம்ம மேக்னே லைன்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. என்னதான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களை பார்த்தா தான் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு தடவை உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டேன் அப்படின்னா ஐ எம் ஃபுல்ஃபில்.
அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்கிறா. ஆமாடா அது ஒயன் தான். இப்போ வந்து ஜிமின் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். வந்து ஜிமின் மனசு நினைக்கிறான், என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபே நீ தான், நீ ஒரு தடவை என்ன பிடிஎஸை பார்க்குறது, லைஃப்லாம் நீ எங்கள் கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். என்ன அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து லைட்டாக எட்டி எட்டி பார்க்குறான். அப்போ மொயன் வந்து என்ன பண்ணுறான்னா, என்னது கர்டன் அசையுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னது கர்டன் அசைகிற மாதிரி இருக்குது, காத்துலையாக இருக்கும். அப்போ பார்த்தா விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகல, விண்டோ க்ளோஸில் இருக்குது, எப்படி அசையும் தெரியலையே சொல்லிட்டு அந்த சைடு வந்து கர்டன் கிட்ட தான் வர்றா. கர்டன் கிட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு முட்டை கண்ணை விரிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஜிம்மின்னா ஹாய் பேப் அப்படிங்கிற கேஷுவலாக நிற்கிறேன். என்ன கனவு தான் காண்றேனா அப்படி சொல்லிட்டு செவலிலே ஒன்று போட்டேன். வலிக்குது. ஐயோ அப்போ ஜிம்மின்னே என்ன இவங்களுக்கு பைத்தியமா என்ன, அதுக்குள்ளே அவ்வளோ அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் உடனே நீ அடிச்சுக்கிற, நீங்கள் நிஜமாவே ஜிம்மின் தானா? ஆமாம் நான் நிஜமாவே ஜிம்மின் தான். இல்லை எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவனோ சூனிய வச்சுட்டான், ஐயோயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து வாயை போத்துறான். என்ன நான் ஃபீல் பண்ணுறேண்ணா, அப்போ எனக்கு நிஜமாவே ஜிம்மின் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட கையை தொட்டு பார்க்குறான். என்ன நீ எங்கெல்லாம் தொடாத, எனக்கு குச்சமாக இருக்கு. சரி ஜிம்மின் நீ எப்படி இங்கே வந்தீங்க? அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னால் புரியாதுப்பா, நம்ம ஃப்யூச்சரில் எப்படி மீட் பண்ணும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? சரி ஓகே பாய் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமாம் ஃப்யூச்சர் நீ தான் என்னோட பொண்டாட்டியாக போகிற, தென் நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணலாம். ஸோ பாய். கேட்க மறந்துட்டேன், உன்னோட பேர் என்ன பொண்டாட்டி? பொண்டாட்டியா? சொல்லு, உன்னோட நேம் என்ன? என் நேம் ஒயன். ஓ இது என்ன பிளேஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு, இது எந்த பிளேஸ்? இது இந்தியா. ஓ இந்தியாவா, சரி ஓகே ஃபியூச்சரில் பார்க்கலாம் பொண்டாட்டி, பாய் அப்படிங்கிற மாதிரி அவன் கர்டனுக்குள்ளே போகிறான். என்ன பாய்ன்னு சொல்லிட்டு கர்டனுக்குள்ளே போகிறீங்க, பாய்டி அப்படின்ட்டு ஒரு சவுண்டு மட்டும். கர்டனை வளகிட்டு பார்க்குறா, யாரையும் காணும். அவளுக்கு தான் அள்ளு விட்டுடுச்சு. ஐயோயோ என்ன ஆளை காணும். அம்மா ரூமுக்கு வெளில கத்திட்டு போகிறான்னு. அம்மா 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 என்னடி ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கா? ஆமாம் உள்ளே யாரும் இருக்காங்கம்மா, அது பார்க்க ஜிம்மின் மாதிரி இருக்கு. ஐயோ எப்போ பார்த்தாலும் பிடிஎஸ்ஸே பார்த்துட்டே இருந்தால் உனக்கு இப்படி தாண்டி வரும். அம்மா நிஜமாவே பார்த்தம்மா, அவங்க வாயெல்லாம் புத்துனாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, ரூமுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குமா. அடியே 7 கழுத வயசாச்சுடி, உள்ளே போடி, அசிங்கப்படுத்தாத. நீ கத்து பக்கத்து வீட்டுக்காரரே வந்துட போகிறான்டி, ஏன் நீ இப்படி கத்துற? ஆமா நிஜமாவே நான் பார்த்தம்மா, கட்டல் இருந்தாம்மா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மினுமா. அதுக்கப்புறம் கட்டன் வழியாகவே அவர் போயிட்டாருமா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலம்மா. ஐயோ ஏண்டி பைத்தியமாக தான் இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன முழு பைத்தியமாகவே மாறிட்டியாடி? அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா, நான் நிஜமாவே சொல்கிறேம்மா, ப்ளீஸ் மேலே நம்புமா. முட்றி நீ போய் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, அதனால தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. ஒரு வேளை இருக்குமோ, நான் வேறு அடித்தேனே, எனக்கு வேறு வலிச்சுதே, எனக்கு என்னமோ ஆச்சு, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு வேண்டி அவள் ரெஸ்ட் ரூம் போகிறா. அவளும் போயிட்டான். இப்போ வந்து நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறானா, ஜிம்மின் அப்படியே நான் உங்கள் வருங்கால அண்ணியை பார்த்தேன்டா. அப்புறம் அண்ணி எப்படி இருந்தாங்க? செமையாக இருந்தா. என்ன ஐ திங்க் அந்த பொண்ணு இந்தியான்னு நினைக்கிறேன். ஓ பொண்ணோட நேம் என்ன? ஒயன்னு சொன்னான். ஓஹோ ஒயனா, சரி ஓகே. என்னை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாடா. ஏன்? ஆமாம் பின்ன திடீர்னு போய் வந்து ஆமாண்டா என் ஆளும் தான் பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சரிடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அவன் ப்ரேஸ்லெட் வாங்கி அவனும் ட்ரை பண்ணுறான். அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா அகெயின் நம்ம ஒயனோட வீட்டில் தான் போய் நிற்கிது. ஒயன் அப்போ தானே ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. என்ன இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட டோரு எல்லாத்துலேயுமே பிடிஎஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. நம்ம ஒயனா ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு புலம்பிக்கிட்டே எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் பார்த்தது ஜிம்மின் தானா இல்லை வேறு யாருமா,
அப்படிங்கிற மாதிரி அவள் என்னடா பாத்ரூமில் இருந்து புலம்பிட்டே இருக்கா. என்ன யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஒயன் வந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம தேவங்க வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஒயன் வந்து ரூம்லேயே இருக்கிறனால ரூம் டோர் மட்டும்தான் லாக் பண்ணுவாள். ஸோ ரெஸ்ட் ரூம் டோர் வந்து எவனும் வரமாட்டான். ஸோ அதனால் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணலாம் தான் சும்மா சாத்தி தான் போட்டிருக்கா. ஸோ அப்போ வந்து அந்த டைம் பார்த்தா இடையில ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அங்கேருந்து ஷவர் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறான், ஐயோ யாரும் குளிச்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டோரை க்ளோஸ் பண்ண போகிறான். ஒரு நிமிஷம், நான் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே, அப்போ நான் பார்க்குறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். இப்போ வந்து ஒயன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் ஒரு வேளை சின்ன தான் பார்த்தேனா இல்லை வேறு யாராச்சும் பார்த்தேனாங்கிற மாதிரி அவள் புலம்பிட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இப்போ அந்த டைம் வந்து அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கவர் மாதிரி தானே இருக்கும், அந்த ஷீட் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷீட்டில் வெளியில் யாரும் நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை அப்படியே ஒரு சாப்பில் ஒளிஞ்சு நின்று பார்ப்பான். அந்த மாதிரி பார்த்தா மூஞ்சுக்கு முன்னாடி தயாங்க நிற்கிறான். தயாங்க நீங்கள் ஏய் வெயிட் என்ன கொஞ்சம் எடுத்து முன்னாடி ஜிமின் வந்தாங்க. ஐயோ என்ன ஏதாவது ப்ராங்க் தான் பண்ணுறீங்களா, ஐயோ நான் வேறு நேக்கடாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னடா அந்த ஷீட்டையே நல்லா சுற்றி கெட்டிக்கிறான். பக்கத்தில் வேற டபல் வேற அந்த பக்கம் இருக்குது. என்னது ஜிமின் வந்தானா? ஆமாம் ஜிமின், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் வந்துட்டு போனா. என்ன சொல்கிறேன், ஜிமின் வந்தானா? ஆமாம் ஜிமின் இப்போ தான் வந்துட்டு போனான். பதட்டத்தில் அவன் என்ன கேட்குறான், நீங்கள் எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க, டோர் லாக்கில் இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரு முடிச்சிட்ருக்கா. தயாக்குனா ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் ஒயன் வேற நேக்டாக இருக்கா, அந்த கவரில் சுற்றிட்டு இருக்கா, டபுள் வேற அந்த சைடு இருக்குது. அப்போ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவள் இங்கே ஆக்வர்டாக நின்றுட்டுருக்கா. அப்போ தயாங்க வந்து சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஒரு டபுள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒயன் கிட்ட கொடுக்குறான். சரி ஓகே நான் வெளில போகிறேன், நீ கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தயாங்க வந்து வெளில போயிட்டான். என்ன நடக்குது இப்போ இப்படி தயாங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா பயங்கர கன்ஃபியூஷன். ஆல்ரெடி ஜிம்மியன் எப்படி வந்தாங்க கன்ஃபியூஷனில் இருந்தால், இப்போ தயாங்க எப்படி வந்தாங்க கன்ஃபியூஷனில் அவள் அப்படி உட்காண்ட்ருக்கா. ஐயோ என்னமோ நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து இது பண்ணிட்டு வெளியில் வந்து பார்க்குறா. வெளியில் அந்த இது வெறும் டபல் மட்டும்தான் கட்டியிருக்கா. வெளியில் வந்து பார்க்குறா. பார்த்தா யாரையுமே காணோம். தயாங்க வந்து போயிட்டான். என்ன யாரையுமே காணோம், என்ன ஜிம்மின் பார்த்த மாதிரியே இப்போ தயாங்கையும் பார்த்துருக்கேன். ஐயோ எனக்கு இப்போ நான் எஃப்எஃப் பிடிஎஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்து எனக்கு உண்மையில பைத்தியம் பிடிச்சிருச்சு போலேயே. அப்போ இப்படி எனக்கு தேவம் தானே எனக்கு கையில் இது டவல் எடுத்து தந்தா. எனக்கு என்னமோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது வந்துருச்சா என்ன, நான் தான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேனோ அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ தேவன் வந்து அந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்துட்டான். அப்போ வந்து மின்ஜே கிட்ட, மின்ஜே ஐ திங்க் இந்த இது வந்து ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஜிமின் போனேன் அதே பிளேஸ் தான் நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ ஜிமின் என்னடா சொல்கிற அப்படின்னா ஏன் ஆளை பார்த்தியா, ஐ திங்க் அந்த பொண்ணோட நேம் எதுவுமே நான் கேட்கலடா, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போது ஜிம்மின் இப்போ தான் வந்துட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஓ அப்போ நீ வயனை தான் பார்த்தியா, இப்போ மின்ஜே நல்லா தானே ஒர்க் ஆகிட்டுருக்கு, அப்புறம் ஏன்டா எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிளேஸில் போய் கனெக்ட் ஆகுது, தெரியலடா, சரி இரு நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா எனக்கு நான் ஒருத்தன் தானே இருக்கேன், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே, இருடா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மின்ஜையும் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேக்கையும் வெயிட் பண்ணுறான். கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. ஐயோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க சோல்மேட்டாக பாட்டானுங்க, நான் மட்டும் என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் காண்டாக உட்காந்துருக்கான். இப்போது நம்ம இப்போ வந்து மின்ஜே வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகெயின் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம சோய்க்கு வந்து போட்டு பார்க்குறான். சோய் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சோய் ட்ரை பண்ணுறா. கரெக்டாக மின்ஜேயோட பேக் சைடில் வந்து நிற்கிறான். கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகெயின் வந்து ஜேகே தயாங் கிட்ட வந்து கொடுக்குறான். தயாங் வெயிட் பண்ணுறேன், போதும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ போ. ஏன் அதெல்லாம் முடியாது, ஏன் ஜின் ஹேங் கூட தான் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வாங்கலை, நம்ம அடுத்த ட்ரிப்பு போகலான்னு தானே இருக்கான், அதெல்லாம் முடியாது, நான் போனதுக்கப்புறம் நீ போ.
அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கையில் போட்டுக்கிட்டு அவனும் ஸ்ட்ரெயிட்டாக அவனும் அவனோட சோல்மேட்டை பார்க்கறதுக்காண்டி அவன் ஜாலியாக போகிறான். அவனோட சோல்மேட் கரெக்டாக எங்கே வந்து மீட் ஆகுதுன்னா நம்ம ஒயனோட வீட்டில் தான் மீட் ஆகுது. ஒயன் என்னடானா ஒரு துண்டையும் கட்டிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கா. என்னடா நடக்குது இங்கே, எனக்கு என்னென்னமோ ஆகுதே, நான் பார்த்தது கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காண்ட்ருக்கான். கரெக்டாக ஒயனோட பேக் சைடில் தான் அவன் வந்து லேண்ட் ஆகுறான். இதை பார்த்துட்டு ஜேகே வாவ், பேக் சைடு பார்க்கவே செம செக்ஸியாக இருக்கே, அப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான், வாய் திறந்தே சொல்லிட்டான். அப்போ வந்து இந்த சவுண்டை கேட்டுட்டு ஒயன் திரும்பி பார்க்குறா, இப்போ யார்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜேகேவா, ஹாய் பேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேபா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாக மண்டை குழம்பி போச்சு. என்னதாண்டா நடக்குது இங்கே, என்னை வச்சு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜேகே, யூ லுக் ஸோ ஹாட் பேப். ஹாட்டா, எனக்கு விட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு வருது, ஹாட்டுங்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி மனசில் அவன் நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறா. அப்போ வந்து ஜேகே வந்து கிட்ட வரான். அப்போ ஒயன், வெயிட், என்ன நடக்குது இங்கே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜிமின் வந்தான், தயாங்கும் வந்தா, இப்போ ஜேகே. ஐயோ, எனக்கு மென்டலி என்னமோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதட்டத்துலேயே ஹார்ட் பீட் கூடி அப்படியே மயங்கி விழுந்துட்டா. ஜேகே பார்க்குற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி, நான் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டா அப்படின்ட்டு அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே விழுந்துட்டான். ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை தந்து நல்லா அவன் வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அவளோட பெட்டில் போட்டுட்டு, ஹலோ ஹே பேபி, ஹலோ பேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்தில் தண்ணி இருக்கும், தண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறான். முடிச்சுட்டு, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நான் பார்த்தது கனவு கிடையாது, இல்லை நினவும் கிடையாது, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் லூஸ் மாதிரி சொல்கிறான். ஹே பேப் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பத்திட்டமாக இருக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜிம்மினும் தயாங்க வந்தாங்க, இப்போ ஜேகே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டே சொல்கிறான். என்ன ஜிம்மினும் தயாங்க வந்தானா? ஆமாம், அப்போ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன தான் நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ வெயிட் பண்ண ஒன்றும் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஐ திங்க் இதை கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என்னங்க நடக்குது, ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, பட் நீ இப்போ ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்க, சொல்லணும், நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன சொல்லுங்கள். இது கையில் நான் ஒன்று போட்டிருக்கேன்ல, இந்த ஒரு ப்ரேஸ்லெட் வந்து ஒரு டெலிபோர்ட் மாதிரி, அவங்களோட சோல்மேட் யாரோ அந்த சோல்மேட் கிட்ட இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போ. ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கோம், என்னோடய சோல்மேட்டு நீன்னு காட்டுச்சு, அதனால நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கும் தயாவுக்கும் வந்திருக்கும். ஏதோ டெக்னிக்கல் எரர் இருக்குது, மேபி ஏதோ அவங்களோட சோல்மேட் ஏதோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காட்டியிருக்கு. ஒருவேளை நீ என்னோட சோல்மேட்டாக இருந்தால் ஐ திங்க் ஐ ஃபீல் குட், தெரியல, பார்ப்போம் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடி அந்த க்ரீன் பட்டன் அமுக்குறான். அவன் கண்ணு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு போகிறான். இதை பார்த்துட்டு வயனுக்கெல்லாம் அள்ளு, ஐயோ இதை சொன்னதை நம்பவும் முடியல, என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி அவள் பயங்கரமாக பயந்துட்டு இருக்கா. நம்ம பாய்ஸை பார்த்து எல்லாருமே செமையாக பயந்துருப்பாங்க. நம்ம ஜேஓப்போட ஆள் மேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பயப்படாமல் இருப்பாள், ஏன்னா அவங்க ரெகுலராக பார்க்குறது தானே. ஸோ அதனால் பயந்துருக்க மாட்டான். மிச்சம் எல்லாருமே ரொம்பவே பயந்துருப்பாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜேகே திரும்ப அவங்களோட பிளேஸ்க்கு வந்துட்டு, ஐ திங்க் இது இன்னும் சரியாகலைன்னு நினைக்கிறேன். அகெயின் எனக்கு வயனோட வீட்டில் தான் நான் போய் லேண்ட் ஆனேன். என்ன சொல்கிற? அகெயின் நீ எப்படி வயனோட வீட்டில் போய் லேண்ட் ஆகிருப்ப? உன்னோட சோல்மேட்டோட வீடு நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன்னா, நீங்களே கண்ணு முன்னாடி தானே பார்த்தீங்க, சோய்க்கு முன்னாடி தான் இது போனா. ஆமாம், அதான் எனக்கும் புரியல. ஒரு வேளை இப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, உங்கள் 3 பேருக்குமே அந்த பொண்ணு தான் சோல்மேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் அப்படியே பார்க்குறானுங்க. என்ன ஹயாங் இப்படி சொல்கிறீங்க? அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காதா என்ன? அப்படி நடக்குமா? அப்போ ஜேகே சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து சோல்மேட் வேறு ஏதாவது பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வயன் போதும், நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தயாங், இல்லை எனக்கு அவள் தான், எனக்கு வயன் போதும் அப்படிங்கிற மாதிரி தயாங்கும் சொல்கிறான். அப்போ ஜிமின், அதெல்லாம் முடியாதுடா, எனக்கு தான் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே இல்லைங்கடா, 3 பேருக்குமே வயனை பிடிச்சிருக்கா, 3 பேருக்குமே வயனை பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் அவளை நேக்டாக பார்த்தேன்
அப்படிங்கிற மாதிரி தேங்க சொல்கிறான். 2 பேரும் அப்படி திரும்பிடுமா தேங்க தான் பார்க்குறானுங்க. எப்படா பார்த்த? நான் மீட் பண்ணும்போதே அவள் குளிச்சிட்டு இருந்தாடா, அப்போ பார்த்தேன்டா. ஓ அப்போ ஓ அதனால தான் அவள் டவல் கட்டிட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என்ன சொல்கிற? ஆமாண்டா, நான் பார்க்கும்போது அவள் வெறும் டவலோட தான் தலையில் கையை வச்சுட்டு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துருந்தான். 3 பேரும் அட் அ டைமில் போனோம்ல, அதனால தான். ஆமாண்டா நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்துருப்பாங்கல்ல. ஆமாம், அதுவும் ஒயன் தான் அவங்க ரொம்பவே பயந்துட்டா. ஃபஸ்ட்டில் ஜிமின் போனான், அப்புறம் தயாங் போனான், அதுக்கப்புறம் நான் போனேன். நான் எல்லாருமா சேர்ந்து போனதில் அவள் ரொம்ப பயந்து மயங்கியே விழுந்துட்டா. என்ன மயங்கி விழுந்துட்டாளா? ஆமாம், அப்புறம் நான் தான் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னான். மிஞ்சே ஆக்சுவலி நான் அவகிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். என்னது? அந்த டைம் மிஷினை பற்றி லைட்டாக தான் சொல்லிட்டேன். அவளுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். அவள் இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கு. ஆமாண்டா, நம்ம கேர்ள்ஸ் பாவம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேரஞ்ச மாதிரி மூஞ்சி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஹோபி மேக்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. மேக்ஸ் ரெகுலராக பார்த்த மாதிரி தான் பார்த்தேன். நம்ம வந்து ஹைப்பில் தானே மீட் பண்ணுறோம், ஸோ அதனால் நார்மலாக தான் பார்த்தா. சரி ஓகே, சரி நம்ம எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஒரு ஒன் ஷாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஹாட் ஸ்டாண்ட் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக என்னோடய எஃபோர்ட் போட்டு நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஓகேடா, பாய், லவ் யூ.